சத்தியமாக இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. சென்னை டு பழனி பாத யாத்திரையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். பழனிக்கு போய் சேர்ந்த அன்னைக்கு வந்து நான் கிரிவலம் போகலாம் ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிரிவலம் நான் அன்றைக்கி நைட்டு போனேன். ஒரு 12:30 1 o'clock போல் இருக்கும். அடிவாரத்துலேருந்து முருகா எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். நடக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு இத்தனை நாள் யாத்திரையில் என்னை நிறைய பேர் வந்து பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் தானே சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கிறேன். ஸோ இந்த டைம்லையாச்சும் யாராவது ஒருத்தராச்சும் என்னை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கணும் முருகா அப்படின்றத ஆசையாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். கிரிவலம் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏர்போர்ட்ஸில் வந்துட்டு கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம்லாம் லைனாக ஓடிக்கிட்டு இருக்கு. பீஸ்ஃபுல்லாக நடந்து போய்கிட்டு இருக்கேன். 2-3 பேர் பார்த்தாங்க. பட் வந்து என்கிட்ட வந்து எதையுமே கேட்கல, டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நடந்து போய் முடிச்சுட்டு திரும்ப அடிவாரத்துக்கு வந்து முடித்ததுக்கப்புறம் யாருமே கேட்கலேன்ற ஃபீலிங் எனக்குள்ளே இருந்துச்சு. சரி முருகா எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து திரும்பி கிளம்புறேன். ஒரு அப்பா ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அடிவாரம் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி நீங்கள் தானே சென்னையிலேருந்து பழனி பாத யாத்திரை வந்தீங்க? என் பையன் சொல்லுவான்ப்பா, நாங்கள் கூட வீடியோலாம் பார்க்க மாட்டேன், என் பையன் சொல்லுவான் இந்த மாதிரி வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். எப்போ வந்தீங்க, நல்லபடியாக முடிஞ்சா யாத்திரை அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு அந்த நேரத்தில். சரி எல்லாம் அவங்க பேசிட்டாங்க. சரிப்பா நல்லபடியாக முடிஞ்சா அப்படிலாம் கேட்டுட்டு ஓகேப்பா எல்லாம் நல்லா தான் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க. நான் திரும்பி மண்டபத்துக்கு கிளம்புறேன். கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வந்துருச்சு. எனக்கு உடம்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸில் இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு புரியல. எனக்கு அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இவன் ஆசையாக கேட்டுட்டான், பட் யாருமே இவனை கேட்கலன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டு போகிறானோன்னு சொல்லி அப்படியும் ஆத்தாலையும் வந்து முருகன் அமுச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இடத்துல நான் எப்படி ஃபீல் பண்ணேன்றது எனக்கு தெரியும். பிகாஸ் என்னோட 5 வருஷ கனவு இது யாத்திரை. இந்த 5வது வருஷ யாத்திரையிலையாச்சும் இது நடந்துச்சேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அதை முருகனே நடத்தி கொடுக்குறான்றது வந்துட்டு மிராக்கள் தான். இதை நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. அதனால தான் சொன்னேன், இதை நீங்கள் நம்புவீங்களான்னு.